ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதை எப்பொழுது செய்வார் என்று நமக்கு இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்விலே நாம் காண்கிற எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு அவர் விரும்புகிறார். நம்முடைய சூழ்நிலைகளை வைத்து கர்த்தரை நாம் இவ்வளவுதான் கடவுள் என்று நாம் அளந்துவிடக்கூடாது. கர்த்தராகிய தேவன் அவர் சகலத்தையும் புதிதாக செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தில் அல்ல, அது இப்பொழுதே தோன்றும் என்று ஒரு காலத்தையும் கர்த்தர் நமக்கு குறித்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அங்கே பாபிலோனிலே அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் கர்த்தர் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்க்கிறார்கள். ஆனால் ஏன் அவர்கள் அடிமைத்தனத்திற்குள்ளாக போனார்கள் என்றால், கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்யும் போது அவர்களுக்கு வார்னிங் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் கர்த்தரிடத்திலே திரும்பாதபடியினாலே அவர்கள் அடிமைகளாக போகிறார்கள். அப்பொழுது அந்த ஜனங்கள் கர்த்தர் தங்களுக்கு சொன்னவைகளை அவர்கள் நினைத்து பார்த்து கண்ணீரோடு கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்காதிருங்கள். அதாவது நேற்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ட தோல்விகளை எல்லாம் நினைத்து கொண்டே இருக்காதிருங்கள். நீங்கள் தேவ சமூகத்திற்கு திரும்பி வாருங்கள், உங்களுக்கு நான் சகலத்தையும் புதிதாக செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியம் கர்த்தர் நமக்கு நன்மை செய்யாதபடி தடுக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற எல்லாம் நல்லதாக இருக்கிறதா? நம்முடைய சிந்தனைகள், பார்வைகள், எண்ணங்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் விட்டுவிடும் போது கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு வறண்ட நிலத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். பாலைவனத்திலே வழி நமக்கு உண்டாக்குவாராம். வறண்டு போய் இருக்கிற நிலத்திலே நதிகளை உண்டாக்குவார். இதெல்லாம் எப்படி சம்பவிக்கும் என்றால், மனிதருக்கு சாத்தியமற்ற இடங்களில்தான் தேவனுடைய புதிய செயல்கள் வெளிப்படுகிறதாக இருக்கிறது. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்று ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறது. இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று வெளிப்படுத்தல் 21:5 கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியதாக இருக்கிறது என்று புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களிலே சொல்லுகிறார். இப்பொழுது நீங்கள் இருளிலே இருப்பீர்கள். இருள் என்பது நம்முடைய பிரச்சனைகளை